கலைமொழி நேயர்களுக்கு வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 2025ஆம் ஆண்டிற்கான மகா கும்பமேளா வெகு விமர்சையா நடைபெற்று இருக்க நிலையில லட்சக்கணக்கானோர் அங்க திரண்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த திருவிழால ருத்ராட்ச மாலைகள் விற்று வரும் ஒரு இளம் பெண் திடீர்னு சமூக வலைதளங்கள்ல பிரபலமாகி இருக்காங்க. மகா கும்பமேளாவின் மோனலிசான்னு அழைக்கப்படுற அவங்கள தேடி தினமும் ஆயிரக்கணக்கானோர் வரதா சொல்றாங்க அவங்களுடைய உறவினர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகளும் சங்கமிக்கிற இடம்தான் திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமத்துல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நிகழ்ச்சி வெகு விமர்சையா நடைபெறுது. அந்த வகையில தான் இந்த ஆண்டு மகா கும்பமேளா நிகழ்வு பாஜகவின் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு கோலாகலமா நடத்திட்டு இருக்காங்க. ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் மகா சிவராத்திரி வரை நடைபெற இருக்கு. இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் கூட பக்தர்கள், யோகிகள், சாமியார்கள் அங்க திரண்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கோடிக்கணக்கானோர் மகா கும்பமேளாவில் புனித நீராடி இருக்க நிலையில மேலும் பலர் அங்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் பிரயாக்ராஜ்ல நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகளை விற்கும் இளம் பெண் ஒருத்தவங்க அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. இப்போ இவங்களோட புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரவிட்டு இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த அவங்க கும்பமேளாவின் மோனலிசா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மேலும் இவங்களுடைய பெயர் மோனலிசா போக்லே அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப வறுமை காரணமா சிறு வயதிலேயே பள்ளி படிப்பை பாதியில நிறுத்திட்டு ருத்ராட்ச மாலைகளை விற்கும் தொழில அவங்க ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. தற்போது மகா கும்பமேளாவுக்காக ஏராளமானோர் அங்கு திரண்டு இருக்க நிலையில ஒரு நாளைக்கு 1000 முதல் 3000 ரூபாய் வரையிலான ருத்ராட்ச மாலைகளை தான் விற்பனை செய்து வருவதாகவும், தன்னிடம் இருக்கும் அனைத்து மாலைகளையும் விற்றாலே 1.5 லட்சம் வரை வருமானம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. ஆனா அவரை மாடலிங் துறைக்கு அழைத்து செல்லணும், இல்ல சினிமாவில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. சமூக வலைதளங்களையும் தங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரவுன் பியூட்டின்னு சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இவங்க இருக்கும் நிலையில ஏராளமான யூடியூப் சேனல்கள், செய்தி நிறுவனங்களும் இவங்க கிட்ட பேட்டி எடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை பார்க்கறதுக்காகவே தினமும் ஆயிரக்கணக்கானோர் அவங்கள தேடி வர்றதாகவும் சொல்லப்படுது. இப்படியெல்லாம் ஊடகங்கள் அவங்கள கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அழகியோ இவங்களாலதான் என் தொழிலே பாதிக்கப்படுது, இவங்க எல்லாரிடம் இருந்தும் தப்பிக்க புனிதர்களோட கூடாரத்துக்கு சென்று தன்னை தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்வாதாரத்தோட அடிப்படையில பார்த்தா இந்த நேரம் தான் மோனலிசாவுக்கு கும்பமேளாவில் தன்னோட வியாபாரம் மூலமா வருமானம் ஈட்ட சிறந்த நேரம். ஆனா பார்வையாளர்கள் அந்த பெண்ணை பின்தொடர்ந்தே செல்றதால அவங்க பெரும் வருமான இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கு. இயற்கையான அவங்களுடைய அழகு அவங்களோட வயிற்று பொழப்புக்கு ஒரு சாபமா மாறி இருக்குன்னு அந்த பெண்ணோட உறவினர்கள் தெரிவிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம ஏற்கனவே உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த மாடலிங்ல இருந்து பெண் துறவியா மாறிய ஹர்ஷா, இந்தூரை சேர்ந்த மற்றொரு ருத்ராட்ச மாலை விற்கும் பெண், IIT பாபா, புல்லட் பாபா, கோல்டன் பாபான்னு பலரும் கும்பமேளா மூலமா ஊடக வெளிச்சம் பெற்றிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.